எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஓகேவா? சரி வாங்க, அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட தண்ணி பிடிச்சி கேட்குறாரு. பட் ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் இதை பார்த்து அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாரும், என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ ஜாஷி இங்கே வா, உனக்கு வேணும்னா நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவன் உடனே இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அங்கேருந்து வந்துடுறான். பட் இதை பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்க எல்லாருமே ஜாஷியோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஷவுமே அதுக்கப்புறம் ஜான்னு சொல்லிட்டு இன்னொரு பையனும் கூட இருப்பான், அவங்க கிட்ட வந்து விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ ஜானும் கேட்குறான், ஆமாம் நானும் வந்ததுலேருந்து அந்த லின்சி பொண்ணை கவனிச்சிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு ஏன் ஜாஷி கிட்ட ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது உடனே ஷவுமே சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரீசன் நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறா. இவனும் ஏன்னு கேட்குறான், ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பொண்ணு இந்த ஸ்கூலுக்கு வந்தால, அப்போ நீ தானே அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ தான் எப்போதும் ஜாஷிக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்க சரியான்னு கேட்டது அப்படின்னு சொல்ல, ஓ அதான் விஷயமா, அதனால தான் அந்த பொண்ணு கோவப்பட்டு நம்ம கிட்டேயும் அந்த ஜாஷி கிட்டேயும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாளா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் அவகிட்ட சாரி கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான் வந்து என்ன செய்கிறான்னா, ஒரு பொண்ணை விட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வர சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. அப்பா அவன், இங்கே பாரு எனக்கு புரியுது, நீ ஜாஷி மேலேயும் என் மேலேயும் கோவமாக இருக்குன்னு புரியுது, அதான் அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும், இங்கே பாரு அதெல்லாம் நீ ஒன்றும் பேச வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை இல்லை இந்த விஷயத்த கேளு, அன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வரும்போது உன்கிட்ட நான் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டேன் தான், இல்லை சாரி, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நான் உன்னை வேற ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்த்த உடனே நீ தான் அந்த ஜாஷிக்கு லவ் லெட்டர் எழுதுற சரின்னு நினச்சிட்டேன், சாரி தப்பு எல்லாமே என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவ, நீ சாரிலாம் ஒன்று கேட்க வேணாம் அப்படின்னு போகிறா. இங்கே பாரு எனக்கு புரியுது நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு புரியுது, பட் இதில் தப்பு என் மேலே இல்லை, ஓகேவா? எல்லாமே அந்த செரியால் தான் வந்தது. அந்த பொண்ணு மட்டும் தேவையில்லாமல் ஜாஷிக்கு அந்த மோசமான லெட்டர்லாம் எழுதாமல் இருந்திருந்தா நான் அப்படி பேசியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. எனது மோசமானவா அப்படின்னு வரும்போதே யுவான் வேற இதை காதில் வாங்கிட்டு டக்குன்னு வந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு யுவான் கேட்க, எதுக்குடா ஏன் மேலே கை வைக்கிற அப்படின்னு அவன் எகிரிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் ஒரே கிக்கு தான், அவன் காலில் நல்லா அடிபட்டுருது. உடனே அவன் சண்டைக்கு வரான். ஆனால் அங்கே இருக்க கிளாஸ் மானிட்டர் பையன் தான் வந்து தடுத்து விட்டு அவனை அங்கேருந்து போக சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின், அடைச்ச எதுக்கு இந்த பையன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்கும் போது அந்த கிளாஸ் மானிட்டர் பையன், நல்லா இருக்கு, நீ பாட்டுக்கு யோசிக்காம அந்த பையனை உரைச்சிட்டியே, இப்போ அந்த பையன் போய் டீச்சர் கிட்ட உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த பையன் கேட்க, யுவானுமே அதை தான் கேட்குறான். ஆமாம் நீ எதுக்கு அவசரப்பட்டு அந்த பையனை உதைச்ச அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும், பின்ன அவன் உன்னை அடிக்க வரான், அப்புறம் நான் சும்மா வறுக்க முடியும், ஆனாலும் தப்பு என் மேலே கிடையாது, அவன் தானே நான் சும்மா இருக்கும் போது என்கிட்ட பேச வந்தான், அதனால தான் இந்த மாதிரி நடந்தது, தப்பு எல்லாமே அவன் மேலே தான் அப்படின்னு சொல்ல, சரி சரி என்னமோ, அவன் டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தான் இது எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த கிளாஸ் மானிட்டர் பையன் சொல்கிறான். இன்னொரு பக்கம் அந்த ஜான் இருக்கான் இல்லையா, அவன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். இவனும் டே என்னடா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேணாம், இதை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன், ஏன்டா விட சொல்கிற, அந்த லின்சி பொண்ணு உங்ககிட்ட எவ்வளோ கோவமாக நடந்துக்கிறா, அப்போ அவன் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்ல, டேய் அதெல்லாம் வேணாண்டா, நீ கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னு சொல்கிறான். அப்பயுமே இவன், இல்லை சொல்லப்போனா இது எல்லாத்துக்குமே அந்த செரி தான் காரணம், அவன் மட்டும் உனக்கு அந்த லூசுத்தனமான லெட்டர்லாம் எழுதாமல் இருந்திருந்தா அப்படின்னு ஜான் சொல்ல ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. டேய் வாய் மூட்றா, இப்போ எதுக்குடா அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க, அதோட இங்கே பாரு இதுதான் லாஸ்ட் டைம், இனிமேல் நீ தேவையில்லாமல் என் விஷயத்துக்குள்ளே தலையிடக்கூடாது, அதோட லின்சி பிரச்சனைக்குள்ளேயும் நீ போகக்கூடாது அப்படின்னு அவன் சொல்ல, ஆமாம் லின்சி தான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிறாளே, அப்படி இருக்கும்போது நீ ஏன் லின்சிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜான் கேட்க, நம்ம ஹீரோ லைட்டாக சிரிச்சுட்டே, ஏன்னா நாங்கள் சீக்கிரமாகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். தென் ஸ்கூல் முடியுது, எல்லாரும் பஸ்ஸில் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சீட்டில், இந்த யுவானும் யுன்னும் தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ யுவான் யுன் கிட்ட சொல்கிறான், நீ ஏன் எப்போதும் உங்கள் கடையிலே உட்காந்துட்டு இருக்க, எங்கள் கூட சேர்ந்து வெளியே எங்கேயாவது வரலாம்ல, பாரு சரிலாம் எங்கள் கூட வர அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் அவளை கூப்பிட்டுட்டு தான் எல்லா பிளேஸ்க்கும் போவீங்களே, இங்கே பாருங்க நீங்கள் போகிற பிளேஸ்லாம் எனக்கு போரிங்காக இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்கிறா. சரி உனக்கு எங்கே போகணுன்னு சொல்ல, அங்கேயாவது போவோம், அது எனக்கு அக்வாரியம் போகணும் அப்படின்னு சொல்கிறா. டக்குன்னு யுவான் நம்ம ஹீரோயின் கிட்ட, ஓகே அப்படின்னா நாளைக்கு நம்ம எல்லாருமே அக்வாரியம் போகலாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் உடனே, அக்வாரியமா நான் வரல அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே யூன் முகம் வாடிடுது.
உடனே யுவானும் இது கேட்டதே யுன் தான், நீ என்ன டக்குன்னு வரலன்னு சொல்லிட்ட, அவள் ஃபீல் பண்ணுவாள் அப்படின்னு இவன் சொல்ல அவளும் சரி சரி அப்படின்னா நான் அக்வாரியம் வர்றேன் அப்படின்னு சோகமாக நெக்ஸ்ட் டே கிளம்பி அக்வாரியமும் வரா. அந்த இடத்துல ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்க்குறா. அதை பார்க்கும்போது அவளுக்கு சின்ன வயசில் நடந்தது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, சரி டிவியில் ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு வேகமாக ஜாஷி கிட்ட ஓடி வந்து, அங்கே பார்த்தியா எவ்வளோ அழகழகான ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்குது, உனக்கு வேணும்னா சொல்லு, அதை நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ சாப்பிடு அப்படின்னு ஜாஷி கிட்ட சொல்கிறா. அப்பா அவன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது ரொம்பவே பாய்சனஸ், பார்க்க தான் அழகாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டா நமக்கு கதை முடிஞ்சிரும் அப்படின்னு அவன் சொல்ல, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அது பார்க்க அழகாக தானே இருக்குது, அது சாப்பிட்டா பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அழகாக இருக்கிறது சாப்பிட்டா பிரச்சனை வரும் தான் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே அப்படின்னா நீயும் தான் அழகாக இருக்க, உன்னை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவன் கையை கடிச்சிட்டு, ஐயோ எனக்குள்ள விஷம் போயிடுச்சு, என்னால் உயிர் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுறா. இதை பார்க்கும் போது அவனுக்கு சிரிப்பு வருது. உடனே அவன், சரி நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து அக்வாரியமுக்கு போய் அங்கே இருக்க ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆனால் இந்த ஊரில் தான் அக்வாரியமே இல்லையே, பரவாயில்ல சிட்டியில் அக்வாரியம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் எனக்கு சிட்டிக்கு போகிறதே பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்ல, ஓகே அப்படின்னா போக வேணாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். இல்லை ஒரு வேளை நீயும் என் கூட அக்வாரியம் வந்த அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். அண்ட் அவங்க 2 பேரும் ஃப்யூச்சரில் ஒன்றா சேர்ந்து அக்வாரியம் போகலான்னு ப்ராமிஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இப்போ ஹீரோயின் சோகமாக ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்க்கும் போது, நீங்கள் எதுவும் ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்க்குற மாதிரி இல்லை, வேறு ஏதோ யோசனையில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு யுவான் கிட்ட வரான். போடா எல்லாமே ஒன்னால தாண்டா வந்தது, நீ தானடா என்னை அக்வாரியமுக்கு கூப்பிட்ட, யுன்னுக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லி என்ன கூப்பிட்ட, இங்கே நான் வந்துட்டேன், கடைசியில் யுன் வரலன்னு சொல்லிட்டா, நல்லா இருக்குடா உங்கள் கதை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் என்ன பண்ணுறது, இன்னும் ஒன்றை மாதிரியே இருக்கா, திடீர்னு வரலன்னு சொல்கிறா, திடீர்னு வரலன்னு சொல்கிறா, நான் என்ன பண்ணுறதா அப்படின்னு அவன் சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இரு, ஆமாம் நீ ஏன் எப்போதும் யுன்கிட்ட கொஞ்சம் டெரராகவே நடந்துக்கிற, அவன் மேலே கொஞ்சம் கேரிங்காக இருந்தா என்னவா அப்படின்னு கேட்குறா. எனது நான் அவகிட்ட கேரிங்காக இல்லையா அப்படின்னு அவன் கேட்க, நீ எங்கடா கேரிங்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வராங்க. தென் அதோட போய் அங்கே டால்ஃபினை வச்சு ஏதோ ஷோ நடக்குது, அதையுமே இவங்க ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஷவுமேனும் ஜானும் வந்திருக்காங்க. உடனே இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. தென் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோயின் அக்வாரியம்லேருந்து கிளம்புறாங்க. பட் டேரெக்டாக யுன்னை பார்க்க தான் வராங்க. யுன் வந்து கடையில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் டன்டடான் உனக்காக நான் ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பொம்மை எடுத்துகிட்டு வரும்போது பின்னாடியே யுன்னோட அப்பா வராரு. அவர் யுன்னை பார்த்து, ஏமா எப்போதும் வீட்லேயே இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம்ல அப்படின்னு யுன்னை கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் யுன்னை பார்த்து, எனது வீட்லேயே இருக்கியா, அக்வாரியம் கூப்பிட்டதுக்கு உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியேடி அப்படின்னு இவ கேட்க, அது நான் வீட்டில் இருந்து டிவி பார்க்கணும்னு நினச்சேன், அதான் உங்கள் கூட சேர்ந்து நான் அக்வாரியம் வரல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் யுவான் வீட்டுக்கு போகிறான். அப்போ யுவானோட அப்பா அவனை கூப்பிட்டு வச்சு, இங்கே பாரு உனக்கு இதுதான் லவ் பண்ணுற வயசு, பட் இருந்தாலும் இந்த டைமில் நீ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு புரியல, அப்பா என்னப்பா பேசுகிறீங்க, இல்லை உனக்கு யுன்னை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு யுன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு யுவான் கேட்க, அப்புறம் ஏன்டா உன் ஃபோனில் யுன்னை பற்றியே இவ்வளோ கவிதை எழுதி வச்சிருக்க அப்படின்னு அவர் எடுத்து காமிக்கிறாரு. உடனே இவன் அதை படிச்சுட்டு, இது எல்லாமே என்னோட தம்பி பார்த்த வேலை அடே அப்படின்னு சொல்லி கத்திட்டே போகிறான். அண்ட் இந்த விஷயத்த கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே வந்து சொல்கிறான். எல்லாருமே சிரிக்கிறாங்க. அண்ட் அந்த கவிதை எல்லாத்தையுமே யுன்னுக்கிட்டேயுமே காமிச்சு, பாத்தியா யுவானோட குட்டி தம்பி என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. பட் யுன்னுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. ஸோ ஒரு மாதிரி போயிடுறா. இவங்களுக்கெல்லாம் புரியல. அப்போ ஹீரோயினும், ஏன்டா எல்லாரோட ஃபீலிங்ஸோடையும் இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுறா. இவனுங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் ஹீரோயின் வந்து யுன்கிட்ட, இங்கே பாரு யுன், உன் மனசில் இருக்கிறத நீ யுவான் கிட்ட சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறா. பட் யுன் உடனே, என் மனசில் இருக்கிறத சொன்னால் மட்டும் எல்லாம் சரியாயிடுமா, அட்லீஸ்ட் இப்போ அவன் என் கூட ஃப்ரெண்டாவது இருக்கான், ஆனால் என் மனசில் இருக்கிறத சொன்னால் கண்டிப்பாக அவன் என் கூட ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டான், பரவாயில்ல நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதிலிருந்தே தெரியுது யுன் வந்து யுவானை லவ் பண்ணிகிட்ருக்கான்னு. பட் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்டி உண்மையை சொல்ல மாட்ற, உன் மனசில் இருக்கிறது சொல்லுடி, அப்போ தாண்டி அவனும் என்ன நினைக்கிறான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் சொல்ல மாட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே இருக்கா. ஸோ ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஸ்கூலுக்கு எல்லாருமே வராங்க. அப்போ வந்த உடனே ஜான் நம்ம ஹீரோ கிட்ட போய், நேற்று அந்த லின்சியும் யுவானையும் நான் அக்வாரியமில் பார்த்தேன்டா, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு வர. ஹீரோ உடனே வாய முடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் வந்துடுறான்.
தென் அன்னைக்கு கிளாஸ் நடக்குது. அங்கே மேக்ஸ் டீச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு மேக்ஸை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் யுவானும் ஃபஸ்ட்டு போய் சால்வ் பண்ணுறாங்க. பட் தப்பாக வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் சால்வ் பண்ணுறான், கரெக்டாக வந்துடுது. ஸோ இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. தென் அன்னைக்கு இன்டர்வல் விடும்போது நம்ம ஹீரோ வேணும்னே ஹீரோயின் கிட்ட பாட்டிலை கொடுத்து சும்மா தானே இருக்க, எனக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, முறைச்சிட்டே அங்கேருந்து போயிடுறா. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸில் இருக்க எல்லா காலி பாட்டிலையுமே எடுத்துகிட்டு போய் அந்த கிளாஸ் மானிட்டர் தண்ணி பிடிக்கிறான். அவன் ஏதோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு அப்படி பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து, ஒரு நிமிஷம் வரு, இது என்ன ஜியாஷியோட பாட்டிலுக்கு நீ தண்ணி பிடிக்கிற? அவன் லின்சி கிட்ட தானே தண்ணி கேட்டான். ஓ அதுவா, லின்சி தண்ணி பிடிக்கல, அதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன் அப்படின்னு கிளாஸ் மானிட்டர் சொல்ல, நீ என்ன காரியம் பண்ணுற, லின்சிக்கும் ஜாஷிக்கும் சுத்தமாக ஆகாது, நீ இப்படி தண்ணி பிடிச்சி தரேன்னு தெரிஞ்சா லின்சி ஓ மேலே தான் கோவப்படுவா அப்படின்னு சொல்ல, உடனே இவனும் ஓ அப்படியா அப்படின்னு அந்த தண்ணி பாட்டிலை வேகமாக எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து, நான் இதில் தண்ணி பிடிச்சிட்டேன், பட் இதுக்கு மேலே உனக்கு தண்ணி வேணும்னா நீயே போய் பிடிச்சிக்கோ, தேவையில்லாமல் லின்சியை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துடுறான். ஸோ ஹீரோவுக்குமே லைட்டாக சேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பிடி பீரியட். அப்போ ஃபஸ்ட்டு பாய்ஸுக்கு மட்டும் ரன்னிங் ரேஸ் மாதிரி வைக்கிறாங்க. அதில் பார்த்தா நம்ம ஹீரோவும் யுவானும் தான் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி ஓடிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து யுவானுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோயினை இடித்து தள்ளி விட்டுட்டு அந்த ஷவுமே வந்து நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. இது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறமா கேர்ள்ஸ்க்கான ரேஸ் நடக்குது. அதில் நம்ம ஹீரோயின் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். பட் ஹீரோயின் வேகமாக வந்துட்டு இருக்கும் போது தொப்புன்னு வாங்கி விழுந்துடுறா. ஸோ வேகமாக அங்கே ஸ்கூல்லே டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கூப்பிட்டுட்டு போய் காமிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுவானும் ஹீரோயின் கிட்ட, ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் கிளாஸுக்கு போகிறேன், உனக்கு லஞ்ச் நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோயினும் சோகமாக படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினுக்கும் ஃபீவரும் வந்துடுது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரியாக படுத்திருக்கும் போது சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னென்னா, சின்ன வயசில் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போதெல்லாம் ஜாஷி தான் கூடவே இருப்பான். எப்போதும் ஹீரோயின்கிட்ட ரொம்ப கேரிங்காகவும் இருப்பான். ஸோ அப்போ இவ சொல்லியிருப்பா, எனக்கு எப்போல்லாம் உடம்பு சரியில்லாமல் போதோ அப்போல்லாம் நீ என் பக்கத்திலே இரு அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அந்த விஷயத்தை இப்போ நினச்சிட்டு ஜாஷி இப்போ என் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தா, இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்திலே உட்காந்து விசிறிட்டு இருக்கான். டக்குன்னு இவ, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறா. இப்போதான் யாரோ சொன்னாங்க ஜாஷி இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு அப்படின்னு கேட்க, அது நான் ஒன்றும் உன்னை பற்றி பேசலையே. சரி அப்படின்னா சின்ன வயசாக இருக்கும் போது சொன்னல உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் உன் கூடவே இருக்கணும்னு, அது மறந்துருச்சா அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் எப்போ சொன்னேன், அதெல்லாம் சொல்லவே இல்லை, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. உனக்கு மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீங்கள் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறா. அவ்வளோதான், கரெக்டாக எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பாய்.